வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா மூணாவது ஒன் டே. இதில் வந்து பாரல் பிட்ச் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டில் நடக்குது சவுத் ஆப்பிரிக்காவில். இது பார்த்திங்கன்னா வந்து கேஎல் ராகுல் தான் கேப்டன்சி இந்த மேட்சுக்கு பண்ணுறாரு. அது பார்த்திங்கன்னா இப்போ 2வது மேட்ச் நம்ம தோற்றுட்டோம். பட் நம்ம என்ன காரணம்னா 2வது மேட்ச்சுமே டாஸ் வின் பண்ணியிருந்தால் நம்ம மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங் நல்லாவே ஈஸியாகவே வந்துச்சு. அதனால் நம்மளால் வெறும் 211 ரன் அடிக்க முடிஞ்சது. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.3 பாலே அடித்து முடிச்சிட்டாங்க. பட் பரவாயில்ல, டாஸ் வின் பண்ணால் கொஞ்சம் மேட்ச் வேறு மாதிரி போயிருந்துருக்கலாம். பட் நம்ம ஆளுகளும் கொஞ்சம் விக்கெட் நிறைய விட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததில். அப்புறம் இந்த பேனல் பிட்ச் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்தியா வந்து மொத்தம் இங்கே வந்து 5 மேட்ச் விளாண்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. அந்த 2 மேட்ச் தோற்றது பார்த்திங்கன்னா 2022 சரிங்களா. ஒரு மேட்ச் டெய்லியில் முடிஞ்சிருக்குது. அதுபோக சவுத் ஆப்பிரிக்கா பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் 8 மேட்ச் விளாண்டு ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு தான் அதிகமாக ஏன்னா ஹோம் கிரவுண்டு வேறு, ஏன்னா அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். அதுபோக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிச்சில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பவுலிங் தான், அந்த பவுலிங் சாதகமாக தான் அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. பவுலிங் சாதகமாக தான் இருக்குது. மழைக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 250 தான். இந்த லாஸ்ட்டு 6 இன்னிங்ஸில் 5 இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் மேட்ச் வித் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 250 ரன் தான் அடிச்சிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 8-6 வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு 8 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் வின் பண்ணவங்க, 6 மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சவங்க வந்து வின் பண்ணிக்கிறாங்க. இந்த பிச்சு வந்து 2க்குமே சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, போத்து ஸ்பின் அண்டு பாஸ்ட்டு. அதனால் எப்படின்னு பார்க்கலாம் நண்பர்களே. மொத்தம் தான் சொன்னாங்க இந்த பிச்சில் 15 மேட்ச் நடந்திருக்கு நண்பர்களே, ஒன் டே மேட்ச்சு. இதில் 8 மேட்ச்சு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணியிருக்குது. அதர் டீம் வந்து ஒரு டைம் வின் பண்ணிக்கிறாங்க, விசிட்டிங் டீம். நேச்சுரல் டீம் வந்து நியூட்ரல் டீம் வந்து 5 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. ஒரு மேட்ச் டையில் முடிஞ்சிருக்கு. மொத்தம் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டில் வந்து 8 டைம் வின் பண்ணிக்கிறாங்க, செகண்ட் பேட்டிங்கில் 6 டைம் வின் பண்ணிக்கிறாங்க நண்பர்களே. அதாவது டோட்டலாக அந்த கிரவுண்டோட ரெக்கார்டு சொல்கிறேன். ஹையஸ்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா 353 ரன்னுக்கு 6 விக்கெட்டு பங்களாதேஷ் கேரா அடிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் கேரா 2017. லோயஸ்ட் டோட்டல் வந்து கனடா அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா 2003 வேர்ல்டு கப்பில் 36 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க கனடா. அப்புறம் வந்து ஆவரேஜ் பெஸ்டின் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 250 நான் சொல்லிட்டேன். ஹையஸ்ட் போல் ரன் சேஸ் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரன் சேஸ் பார்த்திங்கன்னா நம்ம கூட தான் 2022 287 ரன்னை சேஸ் பண்ணி 3 விக்கெட் தான் போயிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 பால் மிச்சம் வச்சு அடித்தாங்க சரிங்களா. லோயஸ்ட் டோட்டல் டிஃபெண்டட் பை 204 ரன்னு நெதர்லாண்டு கூட இந்தியா வின் பண்ணிச்சுங்க 2003 வேர்ல்டு கப்பில் சரிங்களா. இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஏபிடி தான் அடிச்சிருக்காரு. 104 பாலில் 176 ரன் அடிச்சிருக்காரு பங்களாதேஷ் கேரா 2017. பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் பார்த்திங்கன்னா பெர்னாண்டஸ்னு ஒருத்தர் ஜிம்பாவேக்காரரு 5 விக்கெட் எடுத்து 41 ரன் கொடுத்துருக்காரு. அகெயின்ஸ்ட் இந்தியா 1997 எடுத்திருக்காப்புல. டோட்டல் 6 பார்த்திங்கன்னா 65, டோட்டல் 4 பார்த்திங்கன்னா 488, டோட்டல் 50 பார்த்திங்கன்னா 32, டோட்டல் 100 பார்த்திங்கன்னா 900 அடிச்சிருக்காங்க நம்மளுக்கு இந்த கிரவுண்டில். அது போக இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நான் சொன்ன மாதிரி தான் 5 மேட்ச்சில் வந்து 2 வின் பண்ணி 2 தோற்றுருக்காங்க, 2 டையில் போயிருக்கு. 1 டையில். இதில் வந்து அந்த வின் பண்ண 2 மேட்ச்சுமே வந்து பேட்டிங் ஃபஸ்ட் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்கிறது 2018 கூட இருக்கலாம். ஹையஸ்ட்டு டோட்டல் நம்ம இங்கே அடித்தது வந்து 351 கென்யா கேரா 2001 சரிங்களா. அது அந்த மேட்சஸ் கங்குலியோட செஞ்சுரியோ என்னமோ அடிப்பார்னு நினைக்கிறேன், கங்குலியோ டெண்டுல்கரோ. அப்புறம் வந்து லோயஸ்ட் டோட்டல் வந்து நம்ம வந்து நெதர்லாண்டை வந்து ஆல் அவுட் பண்ணோம்ல அந்த மேட்ச்சில் வந்து 204 ரன்னுக்கு நம்ம ஆல் அவுட் பண்ணோம் நண்பர்களே 2003 வேர்ல்டு கப்பில். டெண்டுல்கரா தான் சொன்னேன் 140 ரன் அடிச்சிருக்காரு கென்யா கேரா 2001 அந்த 351 அடிக்கும்போது. பெஸ்ட்டு பவுலிங் பார்த்திங்கன்னா நெதர்லாண்டு கேரா வந்து ஸ்ரீநாத் 4 விக்கெட் எடுத்து 30 ரன் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ரெக்கார்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நண்பர்களே. பேட்டிங் ஃபஸ்ட்டு இந்த பிச்சில் பேட்டிங் பண்ணால் 4 டைம், சேசிங்கில் 4 டைம், மொத்தம் 8 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி லோயஸ்ட் டோட்டலில் பார்த்திங்கன்னா 208 ரன்னுக்கு இந்த பிச்சில் ஆல் அவுட் ஆகிருக்காங்க நண்பர்களே 2013 நியூசிலாண்டுக்கு எதிராக சரிங்களா. அது போக வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தளவுக்கு வந்து மோனே மார்கல் 2012 ஸ்ரீலங்கா கேரா 4 விக்கெட் எடுத்து 10 ரன் தான் கொடுத்துருக்காரு நண்பர்களே. அது போக பார்த்திங்கன்னா வந்து
லாஸ்ட்டு 5 ஒன்டேயில் வந்து இந்தியா தான் அதிகமாக நம்ம 3 டைம் ஜெயிச்சிருக்கோம், அவங்க 2 டைம் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டு ஒன் டே மேட்ச்சுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு கூட இருக்குது நண்பர்களே. அதுபோக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து 26 டைம் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. 25 டைம் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிராக. அதில் பார்த்தீங்கன்னா சேசிங்கில் வந்து 19 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குது. அது போக மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த மற்றபடிக்கு எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, மோஸ்ட் ரன்னு ஆல் டைமில் பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் தான் 2100 ரன் அடிச்சிருக்காருங்க. சரிங்களா. மோஸ்ட் கரண்ட்டில் வந்து விராட் கோலி 1504, ஹையஸ்ட் ஸ்கோரு டெண்டுல்கர் சவுத் ஆப்பிரிக்கா 200 ரன் அடிச்சார்ல அந்த இது. மோஸ்ட் விக்கெட் வந்து அனில் கும்ப்ளே. கரண்ட்டில் வந்து குல்தீப் யாதவ் 26. பெஸ்ட்டு பவுலிங் வந்து சுனில் ஜோஷி 5 for 6. சரிங்களா. அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து மேட்ச் டைம் வந்து 4:30ங்க நம்ம டயத்துக்கு. அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸு டிஸ்னிலாம் எல்லாம் ஃப்ரீயாக வருதுங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, மற்றபடி இந்த மேட்சை பற்றி பார்க்கலாம். வேறு என்ன சொல்கிறது, இதில் இல்லைன்னா டீமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அன்றைக்கி ஒரு மேட்ச்சில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா. அதுபோக பவுலரில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நம்ம அக்ஷிப் சிங்கு, முகேஷ் குமார், ஆவேஸ் கான் இவங்க தான் இருக்க போகிறாங்க. ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குந்திப்பு எடுத்துகிட்டு சகலுக்கு இல்லாட்ட சுந்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மற்றபடிக்கெலாம் டீம் காம்பினேஷன் அதுவாக தான் இருக்கும். சேம் காம்பினேஷன் தான் போவாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா டீமும் சேம் அதே தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்களா, அதனால் அதே ஸ்கோரோடு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். அதுபோக இன்றைக்கி கொஞ்சம் வின் பண்ணாங்கன்னா சீரிஸ் வின் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெஸ்ட் மேட்ச் போகிறது கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அடுத்து பாக்ஸிங் டே டெஸ்ட்டு வருது 26ஆம் தேதி. அதனால் இந்த மேட்ச்சை கொஞ்சம் வின் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாலும் ஒரு ரன் ஒரு 280க்கு மேலே ஒரு 290 அந்த மாதிரி அடிச்சு வச்சாங்கன்னா நல்ல ஸ்கோரு. ஏன்னா போன 2 டைமே வந்து இங்கே வந்து விளையாண்டு நம்ம தோற்றுருக்கோம். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சும் தோற்றுருக்கோம், செகண்ட் பேட்டிங் பிடிச்சும் தோற்றுருக்குறோம். அப்போது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அப்பவும் அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணார் ராகுல். பட்டு கொஞ்சம் அன்றைக்கி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே, நன்றி.